மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன் என்னோட அனுபவத்தில். அது என்னன்னா, அதே மாதிரி நிறைய பேர் பண்ணாத விஷயம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன் என்னோட அனுபவத்தில். அது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இத்தனை இன்சூரன்ஸையும் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், என்னென்னா உயில், தயவு செஞ்சு உயில் எழுதுங்க. நாளைக்குன்னு கூட மாற்றாதீங்க. நாளைக்குன்னு ஒரு வேளை டிலே ஆகலாம், நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்கலாம். அதனால் உயில் எழுதாமல் போச்சுன்னா அது பலவிதமான எதிர்கால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்கள் எழுதுகிற அந்த வார்த்தையும் நீங்கள் போடுற அந்த சிக்னேச்சர்லையும் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணாத விஷயம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம பண்ணாத விஷயம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம், சீக்கிரட்டாக பண்ணுறோம், யாருக்குமே தெரியக்கூடாது இது என்ன ஏதுன்ட்டு. சரி, ரைட், அது உங்கள் மனநிலை அப்படி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்களா, ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. இந்தந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை அழகாக எழுதியோ இல்லை பிரிண்ட் அவுட் மாதிரியோ எடுத்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சு ஒரு இடத்துல வச்சுருங்க. ஏன்னா நான் பார்க்குற நிறைய வீட்டில், சார் அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு நல்லாவே தெரியும், ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது ஒன்றும் ஒய்ஃப் கேட்டால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க, அவர் என்கிட்ட சொல்கிறதும் கிடையாது, எனக்கு அது புரியவும் புரியாது. 1-2 தடவை சொல்லணும்லாம் வந்தார், ஆனால் எனக்கு அது புரியல. அதனால் விட்டுடுங்க, எனக்கு எதுங்க நீங்கள் பண்ணுறீங்கல்ல, நல்லா தானே பண்ணுறீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அப்படியே பண்ணுங்கள், என்கிட்ட நீங்கள் சொல்லணும் எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லி வைஃப் சில நேரத்தில் ஒதுங்கிடுவோம். எதுக்குன்னா தலைவலி பிடிச்ச வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு சம்பவம் வீட்டில் நடந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு தெரியுங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டே இருக்காது வீட்டில், எல்லாம் ஆன்லைன் லாகின்ல தான் பண்ணுவோம், கரெக்டாக. அப்போ வீட்டில் இதுலேயும் ஆன்லைனில் பண்ணுவாங்க, எதுலன்னு தெரியாதுங்க. மியூச்சுவல் ஃபண்டாக, ஷேர் தெரியலங்க, இன்சூரன்ஸா தெரியலங்க, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தெரியலங்க, எதுவுமே தெரியலங்க. ஐயோ, அப்படின்னா அப்போ எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பிரச்சனைனா, அதாவது நமக்கு ஏதாவது நடந்தது அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியிலோ இல்லை ஷேர் மார்க்கெட்டிலோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி இன்வெஸ்ட் தெரியாது. நம்ம போய் என்கொயரி பண்ணால் அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இவர் இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நாமினி இவங்க தான், நாமினி இருந்தால் இந்த டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த இதெல்லாம் கொடுங்க, உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அவரோட அப்படியே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நாமினி சைன் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நாமினிக்கே எதுல போய் நான் கிளைம் பண்ணனே தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது பெரிய பிரச்சனை இல்லையா? அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்வெஸ்ட் பண்ற அத்தனை பேரும் மிக புத்திசாலித்தனமான ஒரு மூவ். வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாமர்த்தியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போடாமல் எஸ்எஸ்ஐபியில் போகிறது புத்திசாலித்தனம். கோல்டு காயினாக வாங்காமல் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சாதாரண ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு அட்வைசர் மூலமாக நல்ல ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். அந்த மாதிரி புத்திசாலித்தனமான பல விஷயத்தை பண்ணிட்டு இந்த இடத்துல போட்ட விடக்கூடாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக? எதிர்காலம் நாம இருந்தாலும் இல்லாட்டியும் வளமாக இருக்கணும். நாம இருந்தா நம்ம கூட வளமாக இருக்கும், நம்ம இல்லாமல் போச்சுன்னா கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும் தான் நம்ம பண்ணோம். அந்த மாதிரி சூழல்ல நாம ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை அழகாக போட்டு வச்சுட்டேன், சார் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த தான் இந்தந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்தந்த ஷேர்ஸு, இந்தந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், இந்தந்த கோல்டு ETF என்ன எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், அது 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், 1 லட்சம் போட்டு வைங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட அந்த ஃபைல் அழகாக பிரித்து பார்த்தா அழகாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கா, இதுதாங்க அவரோட பேன் நம்பர், இதுதான் ஆதார் நம்பர் சொல்லணும். அவங்க நம்ம யாராலையும் அதை தடுக்க முடியாது, நாமினிக்கு போகிறத தடுக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக, கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்குன்னு வைக்காதீங்க, இன்றைக்கே ஒரு ஃபைலை போட்டுட்டு இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். நீங்களே ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க, வீட்லையோ இல்லை யாருக்கோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டோ வைஃப் கிட்ட சொல்ல வேணாம், அவசியம் வேணும், இல்லை வேற யார்கிட்ட சொல்லணும்னு பயமாக தான், யாருக்கோ ஒருத்தருக்கு தெரியணும். அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் வீட்டில் இதை பாருங்க, இந்த ஃபைலில் அவர் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட்
அந்த விஷயம், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா பேஸ் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். நம்ம குடும்பம் தானே, நம்ம ஒய்ஃபும் குழந்தைங்க தானே, அவங்க நல்லா இருக்கணும் தானே நாம் உழைக்கிறோம், நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நாம் ஏதாவது ஒரு காரணத்தால் அசம்பாவிதமாக ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அவங்க கஷ்டப்படலாமா? கஷ்டப்படக்கூடாது. சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, அதனால் அவங்க கஷ்டப்படுறேன்னா பரவாயில்ல. நான் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு அதுக்கும் மீறி நான் இந்த ஃபைல் போடாத ஒரே காரணத்தால் அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழல் பண்ணலாமா? கிடையாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் போடுறது நாங்கள் ஒரு 6 நாள் ஆகுமா, இல்லை 1 மணி நேரம் ஆகுமா, 2 இல்லை 1 நாள் ஆகுமா, ஒரு நாளே ஆகட்டுமே, பண்ணி வைங்க. அதோட பிரிண்ட் அவுட் இல்லை அதோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு ஃபைலை செப்பரேட்டாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள், இல்லை 2 பேருக்கு முடிஞ்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது, அது நீங்கள் தான் உங்கள் சாய்ஸ். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. பண்ணினே வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக உங்களோட எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை வாழ்த்துவாங்க. மனுஷன் இன்வெஸ்ட் பண்ணான்னு மட்டும் கிடையாது, அதை கரெக்டாக எடுத்து வச்சு நம்மளை எல்லாரும் குடும்பத்தையே காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு பாமம். அது நல்லது தான். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி.